ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா RGB LED லைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ரிமோட் கண்ட்ரோல் வரும். வயரோட மீட்ரு வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்ரு. இப்போ வந்து இது எதுக்குன்னா வண்டிக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் டிசியில் போகிறனாலும் போட்டுக்கலாம், ஏசியில் போகிறனாலும் போட்டுக்கலாம். பட் அந்த வயர் மட்டும் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி லைட்டு உங்களுக்கு டிசி ஏசி லைன் உண்டு, நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் ரிமோட்டு கண்ட்ரோலோட பாக்ஸை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் பேட்டரி சம்மந்தம் மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸ் வந்து அதாவது அந்த ஒயிட் கலர் பாக்ஸை மட்டும் நம்ம கட் பண்ணோன்னா அதை கனெக்ட் பண்ணால் தான் ரிமோட் ஒர்க் ஆகும். அப்படி எதுவும் கட் பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சுருக்கிறது வந்து கரண்ட் லைனு. இது வந்து இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரிமோட்டோட ஆப்ஷன் ஃபுல்லாகவே இதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் இதிலேருந்து கனெக்ட் பண்ணி பேட்டரியில் கனெக்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து பின்னு, அந்த ஒயிட் கலர் பாக்ஸில் வந்து நீங்கள் பின்னை கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கலர்ஸ் வேணுமோ வச்சுட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் அதாவது எல்லாமே வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கனாலே தெரியும். நான் அந்த வச்சுருக்கேன். ரிமோட்டை நான் ஆன் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஆஃப் ஆயிரும் பாருங்கள். ஆஃப் ஆகிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறதுன்னா அதெல்லாம் ஆன் ஆகாது. ஆன் பண்ண பட்டனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். நீங்கள் என்ன கலர் மாற்றுறீங்களோ அப்படியே மாறிட்டே இருக்கும். பிறகு ரன்னிங்னு பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா அந்த ரன்னிங் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா ஒரு சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இவங்க வந்து கம்பெனிக்காரங்க வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டோரில் கேட்டிங்கன்னா வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்டிப் லைட்னால யாரும் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நல்லா யூஸ்ஃபுல் தான், நல்லா தான் இருக்கும். நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணி கரெக்டாக ஓட்டிட்டோம்னாலே வேலை முடிஞ்சது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இது 3 மீட்டர்னால நல்லா ஸ்டிக்கர் லைட்டு, வீட்டு ஷோகேஸ் எந்த இதில் வேணாலும் மாட்டிக்கலாம். பைக்கு எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். சப்போஸ் ஒரு 3 மீட்ரு தான், நம்ம எந்த அளவுக்கு ஒட்டணுமோ ஒட்டணும். ரொம்ப ஸ்டிப்பு வளைச்சி ஒட்டக்கூடாது, இல்லைனா ஸ்டிப்பு பிஞ்சிட்டு போயிடும். ஸ்ட்ரெயிட்டாக எது இருக்குதோ அதை பார்த்து ஒட்டுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய LED லைட்டு எல்லாமே இருக்குது. தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிவ்யூ போட்டு விட்றேன். ஓகே, பை.